சன் டிவி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான மற்றும் ரொம்ப பிரபலமான ஒருத்தவங்க தான் பிரவீனா அப்படின்றவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் ரொம்பவே பெஸ்ட்டான கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் வந்து ஏற்படுத்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு எங்களை நீங்கள் காப்பாற்றல அப்படின்னா நாங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன காரணம் அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம். பிரவீனா வந்து பார்த்திங்கன்னா முதல் தமிழ் சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் சினிமாவுக்கு போனாங்க. மலையாளம் போகும்போது தான் ஒரு பெரிய வந்து ஒரு ஹீரோயினியாக மாறினாங்க. கிட்டத்தட்ட 40 படம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 140 படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல கேரக்டர், குணச்சித்திர கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மலையாள சினிமாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. கொஞ்சம் வயசாகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரியல் பக்கம் வராங்க. சன் டிவியில் வந்து தமிழ் சீரியல் பக்கம் வராங்க. சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீரியல்லையுமே பிரபலமாக ஆகிட்டாங்க. நிறைய சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. பெஸ்ட் கேரக்டர் அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ராஜாராணி 2 சீரியலில் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனியா அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா கேரக்டர் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த பிரச்சனை வந்து இப்போ ஏற்படலை, இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிரவீனாவுடைய ஒரு ஃபேஸை வச்சு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் அடையாளம் தெரியாத ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரவீனாவோட ஒரு நியூட் இமேஜஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபாச வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நெட்டில் போட்டிருக்காரு. இப்படி போடும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப வைரலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளானாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க, இது நான் கிடையாது, யாரோ என்னை வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்னுடைய ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபிங் பண்ணி இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் முதல்ல நம்பாமல் இருந்தாங்க. பட் ஆனால் தீர விசாரிக்கும் போது அவங்க சொன்னது உண்மை அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. யாரோ ஒருத்தவங்க மார்ஃபிங் பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ரொம்பவே தீவிரமாக தேடி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டும் பிடிக்கிறாங்க, அரெஸ்டும் பண்ணுறாங்க. அந்த கோவத்தின் வெளிப்பாட்டில் அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ அப்படின்னா பிரவீனாவுடைய பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆபாச வீடியோ எடுத்து போட்டு நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபிங் பண்ணி போட்டிருக்காரு. அந்த சம்பவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வைரலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்குது. இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த அவங்களுடைய பொண்ணும் வந்து சரி, பிரவீனாவும் சரி, ரொம்பவே மனசு உடஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க மூலையில் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே இருக்குது. இதனால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்களுக்கு நீதி நீங்கள் கொடுத்தாகணும், எங்களை யாரும் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எங்களை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல என்ன பண்ணால் இப்போ வந்து என்னுடைய பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா மானபங்கம் பண்ணுறான், கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்லேயே எழுதி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் தான் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தேவையா இல்லையா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே இது பெரிய வருத்தமான கூறினா, ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நடந்ததுன்னா அது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு நம்ம நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய மனசு கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவ்வளோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.